Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த ஈவினிங் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு ஒரு குட்டி வீடியோ எடுக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே நைட்டு வந்து முடிச்சுட்டு தான் இருப்போம். நைட்டு முடிச்சுட்டு இருந்து பகலில் தான் தூங்குவோம். அது அப்படியே எங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஈவினிங் தான் எந்திரிச்சிருக்கோம். எந்திரிச்ச உடனே பார்த்தா செம்ம மழை. கடந்த 3 நாளாக சென்னையில் விடாம மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. இங்க நம்ம சென்னையில தான் இருக்கோமா இல்ல ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லா எங்க போனாலும் மழையா பெய்யுது. சாப்பிட போனாங்கன்னா சாப்பிடவும் போக முடியல. வீட்லயே தான் சமைச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. ரொம்ப வஸ்டா இருக்கு. இப்ப என்னன்னா என்ன சொல்றது, நான் இப்போ உங்களுக்கு மழை எப்படி வந்துட்டு இருக்கு, இந்த சென்னை கிளைமேட் வந்து எப்படி இந்த ஊட்டி கிளைமேட் கொடைக்கானல் கிளைமேட் மாதிரி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மழை பெய்யறது கேமரால தெரியுதானே தெரியல, ஒன்னும் தெரியல. இப்போவாது நம்புங்க, இங்க உண்மையா மழை வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம் இவனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்றானுங்க அப்படின்னு. இந்த தரைய பாருங்க, தெரியும், லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதா தான் சொன்னேன், கொசு துளி தான் வந்து விழுந்துட்டு இருக்கு. இது ஃபுல்லாமே இப்படிதான். இந்த ஒரு 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இல்ல இப்பயே வந்து இப்ப என்ன ஜூலை மாசம், இப்பயே இப்படி மழை பெய்யுது. லைக் லைட்டா தான் பெய்யுது, இருந்தாலுமே ரோடு ஃபுல்லா இங்க தண்ணி இப்பயே நிறைய கட்டி கிடக்கு. இப்போ நவம்பர் டிசம்பர்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சென்னை இஸ்கான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நம்ம பஞ்சம் தேடி என்னது பஞ்சம் பொழைக்க வந்தோம். சென்னைக்கு வந்துட்டு திருப்ப நவம்பர் டிசம்பர் ஊருக்கு ஓடுற மாதிரி பண்ணிட போறாங்க இந்த மழையில வந்து. அப்புறம் உங்க ஏரியால எல்லாம் எப்படி இருக்கு? மழை பெய்யுதா இல்ல வெயில் அடிக்குதா? மேக்சிமம் வேற பிளேஸ்ல எங்கேயும் மழை பெய்யலன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் நார்த் இந்தியாவும் சென்னையும் தான் வந்து ஒரே மழையா இருக்கு. நார்த் இந்தியா நிறைய ஃபிளட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பேசிக்கா எங்க ஊர்ல பார்த்தா மோடம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வீட்டுக்கு கால் பண்ணும்போது மோடம் தான் போட்டுட்டு இருக்கு. மழை போட்டுட்டு இருக்குன்னா இங்க என்னன்னே தெரியாது பாருங்க. மோடம்னா என்னது? கிளவுடியா இருக்கு, மழை மேகமா இருக்கு, மேகமூட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க பார்த்தா 3 நாள் அடிச்சு பெஞ்சிட்டு இருக்கு. இது விஷய பெரிய பெரிய மழையா வந்தா கூட பரவாயில்லையே, சும்மா சின்ன சின்னதா வந்து துளி துளியா கொசு துளி மாதிரி வந்துட்டு இருக்குது. அதுதான் இப்போ கடுப்பா இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ நாங்கள் எந்திரிச்சாச்சு, எல்லாமே ஜூஸ் அது இதெல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்போம். லைக் இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கும் யூடியூப்ல போடுறதுக்கும் நாங்களும் ஒரு வீடியோ எடுப்போம். ஷார்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு ஓன் கண்டென்ட்ல ஏதாவது வீடியோ பண்ணிட்டு அவ்வளோதான். அப்பயே மறுபடியும் நம்ம ஆஃபீஸ் லாகிங் டைம் வந்து 4:30. இப்போ 4:30 அந்த டைம்ல தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆமா அதை முடிச்சுட்டு அவ்வளோதான், எடிட் பண்ணிட்டு வீடியோ 6 மணிக்கு போட்டு மறுபடியும் நம்ம வேலையை கண்டினியூ பண்ண கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து டெய்லி ரொட்டீனாக போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இன்னைக்கு மழை வருது, வெளியே போயிட்டு எங்கேயாவது பிளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம். கடைசியில பார்த்தா இந்த மழையில எங்க போய் பிளாக்ல எடுக்கிறது, எதுவுமே எடுக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நிக்கிற மாதிரி இருக்கு. நாங்க கிளம்பி ரெடி ஆயிட்டு சரி போலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மழை பெய்யுது. அதான் எங்கேயும் கிளம்ப வேணாம், சும்மா ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் இந்த கிளைமேட்டுக்கு பாக்குறதுக்கு. சரி ஏதோ ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு. அதான் சடனா ஒரு டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துட்டோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். லைக் இது வந்து சும்மா ஒரு அவ்வளவு பெரிய முக்கியமான வீடியோலாம் இல்ல. சப்போஸ் நீங்க வந்து முக்கியமா இந்த வீடியோ பாக்குறேன், இது வந்து நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னாலும் அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல, நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஜாலியா. இது வந்து சும்மா சிட் சாட்ஸ் மாதிரி தான். பிகாஸ் நம்ம வந்து சும்மா கண்டென்ட்டே போட்டுட்டு இருக்க முடியாது. எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன பண்றோம், சில பேருக்கு வந்து தெரியாது. இவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அப்ப இவங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்களும் நார்மல் பர்சன்ஸ் தான். உங்க வீட்டுல நீங்க எப்படி டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு நின்று இருக்கீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் போட்டு ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் போட்டு நின்று இருக்கேன். கையில சேம் அதே மாதிரி போன் வச்சுட்டு, ஏதாவது போன் வச்சுன்னா போன் பேசிக்கிட்டு, போன் மெசேஜ் பண்ணிக்கிட்டு, இதேதான் லைஃப் போயிட்டு இருக்குமே தவிர இவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸு லைக் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோஸ்லாம் வந்து நிறைய பக்கம் போகுது போல. பார்த்துட்டு வீட்டுலலாம் என்ன உங்க பையனும் ஒரு பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க போல. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட். இது ரியல் லைஃப்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை விட்டுட்டு போனா எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை விட்டுட்டு போனா எப்படி இருக்குமோ, அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து நடிச்சு காமிக்கிறமே தவிர எங்க லைஃப்ல அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்கேயுமே சொல்லல. அதுலயே மென்ஷன் பண்றப்போ இது வந்து டேக் யுவர் லவ், டேக் யுவர் பர்சன், டேக் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்போம்.
அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட். இதை வந்து யாருமே வந்து எங்க லைஃப்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கும்போது அது நிறைய பேர் படிச்சவங்க யூஸ் பண்றாங்க. இதே யூடியூப் அப்படிங்கும்போது எல்லாருமே சின்ன பிள்ளைங்கன்னு இல்ல, சர்டைன் ஏஜ் கேட்டகரிஸ்னு இல்ல, யூடியூபுக்கு சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய வந்து இன்ஸ்டாகிராம்லயே நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க. லைக் நீங்க இதெல்லாம் வந்து பழைய வீடியோ அது இது என்ன, சும்மா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிராங்க் மாதிரி எடுத்தா கூட இது ஆக்சுவலா எங்களுக்கு ரியலா நாங்க ஏதாவது பண்ணும்போது நடந்திருக்கும். ஓகே, இதை கண்டென்ட்டா எடுத்து வந்தா நல்லா இருக்குமே அப்படின்றக்காக தான் நாங்க இதை கண்டென்ட்டா கேமரா வச்சுதான் எடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. பழைய கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, லவ்ங்கிறது உலகத்துல எப்ப இருந்தோ யாரோ பண்ணிருக்காங்க. அது எத்தனை சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் படத்துல இருந்து லவ் பண்றதை பத்தி பண்ணிருக்காங்க. இப்ப லவ் படம் எடுக்காமயே இருக்காங்க. லவ் அப்படிங்கிறது ஒரு 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 ஃபீலிங்கு. அது வந்து நம்ம கன்வே பண்றோம். அது வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ல கன்வே பண்றோம் அப்படிங்கறதுல டிஃபரன்ஸ் இருக்கே தவிர இது வந்து பழைய வீடியோ, அப்ப லவ்ங்கிறது தான் பழைய வீடியோ, அதை ஏன் பாக்குறீங்க? லவ் படம் தான் பழைய வீடியோ, அதை ஏன் பாக்குறீங்க? அது பேசிக்கா சில பேர்த்துக்கு அது நிறைய பேர்த்துக்கு புரியுது. சில ஒரு முட்டாளுங்க வந்து அதை புரிஞ்சுக்காம பேசுறதுதான் சில அது பண்ணுவாங்க. ஆமா, அவ்வளவுதான். ஸோ இப்போ வீடியோ எடுக்கும்போது ஒரு சும்மா அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்றேன். எப்படி ஒரு ஃபன் எப்படி இருக்கு, எப்படி என்ன அப்படிங்கறது அதையும் சேர்த்து பாருங்க. ஸோ அவ்வளோதான், சும்மா ஒரு ஜாலியாக ஒரு வீடியோ, இன்ட்ராக்ஷன் வீடியோ மாதிரி தான். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து சத்யதர்ஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஓன் கண்டென்ட் வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதை யாரும் பார்த்ததில்லை அப்படின்னா அதில் போய் நீங்க செக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா இதுலயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம கண்டென்ட் இருக்கும். நீங்க ஏதாவது புதுசா இவங்க வந்து அறிவாளிங்க மூளை இருக்கவங்க ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்க வேணாம். சேம் அதில் பண்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு வீடியோஸ் மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். நாங்க வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம், மத்தவங்களும் அதே போட்டுக்கலாம். அதை நாங்க ரீக்ரியேட்டும் பண்ணிருக்கோம் நிறைய வீடியோஸ். அது எங்க ஸ்டைல் எப்படி இருக்கும், எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, சரி ஓகே நம்ம ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நாங்களும் பண்ணிருக்கோம். ஓகே, இப்பதான் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பை. அவங்களுக்கு நம்ம நேம் தெரியுமானே தெரியல. என் பேர் சபரிஷ், இவங்க பேர் சத்யகாயத்ரி. ஆமா, நம்ம சேனல் பேரு தி கப்பிள்ஸ் கிளப் அப்படின்னு வச்சிருக்கோம். ஜஸ்ட் நார்மலா ஒரு பேர் தான், பெருசா நிறைய அதுக்கு மீனிங் அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்து கப்லா போடுறதுனால அது கப்பிள்ஸ் கிளப்னு வச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்றதா, இந்த வீடியோ பண்ணுங்க, இந்த கண்டென்ட் பண்ணுங்க, இது வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்ல நீங்க எடுக்கிறது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சஜஷன் கொடுங்க. சஜஷன் சொன்னா கண்டிப்பா மோஸ்ட் வெல்கம். ஏன்னா நீங்க சொல்லதான் அது வந்து மாத்திக்க முடியும். யாருமே வந்து இங்க வந்து நம்ம வந்து விஸ்காம் படிச்சுட்டு இந்த கேமரானா இப்படிதான் ஆப்ரேட் பண்ணணும், இல்ல இந்த ஆங்கிள் இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கலாம் யாரும் படிச்சுட்டு வரல. நமக்கு என்ன தெரியுது, நமக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நம்ம அப்படி பண்றோம். இதுல ஏதாவது சின்ன சின்ன சஜஷன்ஸ் நீங்க சொல்லணும்னா அதையும் நீங்க சொல்லலாம். மோஸ்ட் வெல்கம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.